ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம். கொல்கத்தா அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த போட்டியை வின் பண்ணி இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பையை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச் பிரச்சனையில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க சென்னை அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் பத்திரனா. அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து அடுத்த போட்டி கட்டாயம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பத்திரனா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா தான் பிளான் பண்ணிட்டு வரோம், ஆனால் எங்களோட பிளான் கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அதுதான் தோல்விக்கு காரணம். பேட்டிங் நல்லா பண்ணால் போலிங்கில் சொதப்புறோம், போலிங் நல்லா பண்ணால் பேட்டிங்கில் சொதப்புறோம். அதுதான் எங்களோட இந்த சீரீஸில் மேட்சாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து 5 தோல்வின்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ரசிகர்கள் எங்களை நம்பி வராங்க, நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஏமாற்றத்தை 5 போட்டியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எங்கே போய் விளையாடினாலும் எங்களுக்கு ரசிகர் பாட்டாலும் நிறையவே இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு டீம் ரசிகர்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் ஜெயிக்கணும், ஆனால் தோற்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொல்கத்தா எதிரான தோல்விக்கு அதுதான் காரணம். பேட்டிங் கொஞ்சம் நாங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். பேட்டிங்னால தான் எங்கள் தோல்விக்கு காரணம். அடுத்தடுத்த போட்டியில் நாங்கள் தப்பை திருத்தின்னு கண்டிப்பாக இந்த வருஷம் நாங்கள் கோப்பை வெல்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம். அடுத்த போட்டி எல்லாமே எங்களுக்கு நாக் அவுட் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரனா பார்த்தீங்கன்னா தலைவன் இன்னும் எங்களை அவங்கள நம்ப சொல்கிறாரு. நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா ருத்ராஜ் கைகோட் இன்ஜுரியில் போயிட்டார், தலை தோனி கேப்டன்ஷிப் பண்ணிட்டார், எல்லாம் ஓகே தான். பட் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த டீம் வச்சுன்னு கோப்பை அடிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க. ஒரு காலத்தில் எப்படி இந்த டீம் ரெய்னா, பிராவோ, ஷெயின் வாட்சன், பிராண்டம் மெக்கலம், ரெயின் ஸ்மித்துன்னு சொல்லிட்டு எப்படி இந்த டீம் இப்போ பார்த்தா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக போயிடுச்சுங்க. டீம் அந்தளவுக்கு இல்லைங்க. சரியா போலிங்கு பேட்டிங் எதுவும் செட் ஆகலை. கண்டிப்பாக டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ் போகிறது. ஆனால் பத்திரனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோப்பை வெல்ல எங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு தலைவன். பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கு மேலும் எதனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 5 போட்டி தொடர்ந்து தோத்துட்டுங்க, 6ல் 5 பாட்டம் ஆஃப் த டேபிள். நம்ம தான் லாஸ்ட்டில் இருக்கோம் டேபிள்லே. அதனால் கண்டிப்பாக நமக்கு சென்னை அணிக்கு இதுக்கு மேலே பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு 95% டவுட்டு தான். பார்க்கலாம் வேறு எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு. அதே போல் டீமில் விஜய் சங்கர், சிவன் தூபே இவங்களாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு பிக் ஹிட்டர்ஸ் வேணுங்க. மற்ற அணிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிறாங்க, பவர் பிளேயில் 80, 90, 100 அடிக்கிறாங்க. நம்ம பவர் பிளேயில் ஒரு 20, 30 தான் அடிக்கிறோம். அந்தமாரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா கான்வேலாம் பிக் ஹிட்டர்ஸ் கிடையாது, ரச்சினும் பிக் ஹிட்டர்ஸ் கிடையாது. ஒரு பிக் ஹிட்டர் இருந்தால் தாங்க பவர் பிளேயில். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சென்னை அணி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக பண்ணுறது. பார்க்கலாம் மேலும் போட்டியெல்லாம் தப்பு திருத்தினு தலை தோனி நம்பலாங்க. தலை தோனி எதனா மாத்திராரா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி தொடர் தோல்வி குறித்தோ அடுத்த போட்டி கட்டாய வெற்றி பெறும்னு சொல்லிட்டு பத்திரனா பேசியிருக்காது. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.